விஷால், கார்த்தி அவங்களாவே பூச்சூனை வெளியே அனுப்புறாங்களோ அப்போதான் நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியும். அது வரைக்கும் நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியாது. அப்புறம் நிறைய பேர் காட்டுங்க, உங்களுடைய அணிக்கு பேர் என்ன? எங்க அணிக்கெல்லாம் பேர் இல்லைங்க, எங்களுக்கு நடிகர் சங்க அணி, அவ்வளவுதான். ஒரே அணி நடிகர் சங்க அணி. ஆனால் தமிழனுக்கு மறுபெயர் திராவிடம். அப்படி அவர்கள் அணியின் பெயரை கேட்டால் நம்மளது அணி திராவிட அணி. நாங்கள் வெற்றி அடைவது உறுதி. நான் நிறைய வாட்டி சொல்லுவோம், அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடுச்சு நாங்க வெற்றி அடைவோம்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால யாரும் வந்து வேற ஏதாவது பேசலாமா? இப்ப இதுக்கு போட்டியாக கேட்க ஒரு நிகழ்ச்சி, இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? இதெல்லாம் பண்ணா வந்து நம்ம ஒற்றுமையா இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப நான் இங்க விழா எடுக்கிறதுனால கேகே நகர்ல ஒரு போட்டி விழா, அங்க ஒரு சில பேர் பேசி போஸ்டர் நோட்டு வந்துருச்சு எங்களுக்கு போயிடுச்சுன்னா நீ என்ன போஸ்டர் நோட்டு போய் பாத்தியா கேட்டு இப்படி அர்த்தம் இல்லாமல் பேசுவதை நிறுத்திவிட்டு வாருங்கள், அண்ணன் சரத்குமாரை தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள், அண்ணன் ராஜாராயனை பொதுச்செயலாளரை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களால் ஒற்றுமையாக இருப்போம். அதை விட்டுவிட்டு திருடன் நீ சொன்னா நானும் சொல்லுவேன்னா நீ திருட்டு பயனே நான் சொல்லுவேன். திருடன்னு சொல்லிட்டு வர ஒத்துக்கொள், நீங்கள் தலைவர் தான், சங்கத்தின் தலைவர் தான், சங்கத்துக்கு நீங்கள் அறுபாடுபட போலீங்க, நீங்க ஒத்துக்கொண்டு வா, நாங்க ஒற்றுமையாக இருப்போம். அப்புறம் போலீஸ்ல கேட்டாங்க உங்க சைடு எத்தனை இளைஞர்கள் கேட்டாங்க. நான் சொன்னேன் அப்படி இல்லைங்க, அவங்க சைடு ஸ்டார், அவங்க சைடு 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார், எங்க சைடு இருக்கிற ஒரே லிட்டில் சூப்பர் ஸ்டார் 1 ஸ்டார். இருக்கிற ஒரே ஸ்டார் சிம்பு, அந்த ஒரே ஸ்டார் சிம்பு அந்த 5 ஸ்டாருக்கு 7 பேர். ஆகவே அருமை நண்பர்களே, நாங்கள் நிறைய பேசிட்டோம், நான் நிறைய பேச விரும்பவில்லை. எங்களுடைய ஒரே குறிக்கோள் வெற்றி அடைவது மட்டுமல்ல, வெற்றி அடைந்து உங்கள் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும். ஏன்னா அவங்க அர்த்தம் இல்லாம பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த அர்த்தமில்லாத பேச்சுக்கு முடிவு 18ஆம் தேதி. அப்புறம் எங்க அப்பா விழாவை என்னை இல்லாம பாண்டவர் அணி அழைப்புன்னு போட்டு நடத்தினாங்க. அதுல விஷால் சொல்றாரு, எம்ஜிஆருடைய ஆத்மா கார்த்தியா, எங்க அப்பாவுடைய ஆத்மா விஷாலா. எங்க அப்பாவோட செல்ல குழந்தைப்பா, எங்க அப்பாவுடைய ஆத்மா யார்கிட்ட இருக்குன்னு 18ஆம் தேதி வெற்றி அடைந்த பேரா. அப்ப நான் சொல்லுவேன், அப்போ நீ பாப்ப. ஏன்னா அந்த குடும்ப விஷயத்தை நான் பேச விரும்பவில்லை. அவர்கள் கீர்த்தனமாக பாண்டவர் அழைப்பு போட்டிருக்காங்க, பரவாயில்ல. எப்படினாலும் எங்க அப்பாவை தான் விழா நடத்துறாரு. அவர் சொல்றாரு SSR, MGR, சிவாஜி ஆகியவர்கள் நடிகர் சங்கத்தை அதெல்லாம் இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, அதெல்லாம் நான் அவர்கள் ஆத்மா அப்படி நடக்கிறேன் அப்படிங்கிறார். நீ முதல்ல ஒழுங்கா நட, அப்புறமா எங்க அப்பா ஆத்மா அப்படி நடக்கலாம். நீ முதல்ல ஒழுங்கா நடந்து கொள். பெரியவர்களுக்கு மரியாதை கொடு. பெரியவர்கள் குடும்பத்தை இழுத்து பேசாதே. நீ பேசினா நானும் பேசுவேன். ஆகவே நண்பர்களே, தேர்தல் நாள் வருது. நாங்க அதாவது இது வந்து வெற்றி விழா அல்ல. எப்பொழுது நடிகர் சங்க பில்டிங்கை கட்டி உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யறோமோ அப்போதான் அது முழு வெற்றி விழா. 4 வரை எங்க அப்பாவுடைய படத்துல இருந்து ஒரே ஒரு டைலாக் பேசுறேன். ஏன்னா அந்த டைலாக் இப்போ வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. 4 வரை. செந்தமிழ் நாட்டோரே, பூமி பிறந்த பொழுது நாம் பிறந்தோம். சாக்காடு வீரருக்கு ஒரு பூக்காடு, மன்னர் இருவரை நானும் அழைத்தது, இன்னும் ஒருவன் இருக்கின்றேன். அந்நியனை அந்நியன் என்றோம், திருடனை திருடன் என்றோம். நாங்கள் குற்றவாளியா? முரசொலிக்கட்டும், வெற்றி கொட்டட்டும். நாளை எங்கள் வெற்றி சரித்திரம் பேசும். நன்றி, வணக்கம்.